வணக்கம் மக்களே, இது உங்கள் மயூரன் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற அனிமி பேரு ஹைக்கூ. இது ஒரு பக்காவான ஸ்போர்ட்ஸ் அனிமி. மொத்தமா 85 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த அனிமியோட ஸ்பெஷல் என்னன்னா பியூர் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். மற்ற ஸ்போர்ட்ஸ் மூவிஸ்ல என்ன காட்டுவாங்க? டீம்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க, அம்பையரை விலைக்கு வாங்குறது, பிளேயர்ஸ் விலைக்கு வாங்குறது, ஃபிக்ஸிங் மேட்ச். ஆனா இந்த அனிமியில அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மட்டுமே இருக்கும். ஆப்போசிட் டீம் தோத்தா கூட நமக்கே தோணும் அவங்க அந்த அளவுக்கு ஒர்த்துன்னு. ஸ்போர்ட்ஸ் மேல நமக்கே மரியாதை கொடுக்குற அனிமி இது. ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் செம்மையா காட்டியிருப்பாங்க. பொதுவாக நமக்கு வாலிபால் விளையாடுறவங்க உயரமா இருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்ல. ஆனா இதுல மெயின் கேரக்டர் இருக்கிறதுலயே உயரம் கம்மியா இருப்பாங்க. அந்த கேரக்டர் கிட்ட இருந்துதான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். மெயின் கேரக்டருடைய நேம் என்ன அப்படின்னா ஹினாட்டா காகேயமா. ஹினாட்டா ஒரு டைம் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறப்போ ஒரு டிவியில் மேட்ச் நடக்குது. அதில் விளையாடுற ஒருத்தர் பார்த்து தான் ஹினாட்டாக்கு வாலிபால் விளையாடுற ஆசை வருது. அவர் எல்லாரும் லிட்டில் ஜெயின்ட்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் விளையாட சொல்லித்தர ஆள் இல்லாமல் பொண்ணுங்க கூட மேட்ச் விளையாடி கற்றுப்பான். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் டீமில் ஜாயின் பண்ணுவான். அந்த டீம் பேர் கரசுனா. அங்கே தான் காகேயமாவை பார்ப்பான். காகேயமா செம பிளேயர், ஆனால் பழைய டீமில் இருந்து வெளியே வந்திருப்பான், ஏன்னா அவனோட ஈகோ ப்ராப்ளம்னால. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீமில் எப்படி ஜாயின் பண்ணி எப்படி எல்லா மேட்ச்லையும் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. இப்போ கூட 2024 ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சுங்க, ஹைக்கூ தி டம்ஸ்டர் பேட்டில். தரமான மூவிங்க. இனி ஒரு மூவி ஃபைனலாக வரப்போகுது. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டைமுக்கு ஒர்த்தான அனிமி. இதே மாதிரி இன்னொரு அனிமி ரிவ்யூவோடு வரேன். அதுவரை நான் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது நந்தினி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.